ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடையை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி உங்களுக்கு கத்திரிக்காய் அறுவடையும் தக்காளி அறுவடையும் இருக்குதுங்க. அதை தொடர்ந்து உங்களுக்கு லிக்யூட் நான் கலக்கி எப்படி செடிக்கு கொடுக்குறேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிறேங்க. கமெண்ட்டு கொடுத்தவங்க அந்த வீடியோ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா கமெண்ட்டு கேட்குறவங்க வீடியோ பார்த்து பலன் அடைஞ்சிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அது பலன் அடையிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மாடித்தோட்டம் வச்சுங்கிறவங்களுக்கும் இது ஒரு பெரிய உரந்தாங்க. இந்த தகவல் தாங்க இந்த விஷயம். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த தண்ணி ஊற்றுறதுல தான் நான் செடியை இந்த அளவுக்கு நான் பராமரித்து கொண்டு வரேங்க. நான் வேறு எந்த ஒரு உரத்தையும் நான் பயன்படுத்துறது கிடையாதுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு அடிக்கடிக்கு நான் ஒவ்வொரு வீடியோவிலுமே நான் இதை பற்றி மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறதா இருக்குதுங்க. ஏன்னா நீங்கள் செடிகள் பார்க்கும்போது நீங்கள் கேட்குற கேள்வி ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேள்வினா, என்ன உரம் கொடுக்குறீங்கன்னு தான் கேட்குறீங்க. அதனால் உங்களுக்கு இந்த வீடியோவை இன்னொரு டைம் போடலான்ட்டு போட்டிருக்குறேங்க. பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா இந்த வீடியோ போகிறதில்லன்றதுனால தாங்க நான் அடிக்கடிக்கு இந்த வீடியோவை நான் போடுறதில்ல. வீடியோ நல்லா வியூஸ் போச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு இது மாதிரி நான் தொடர்ந்து டிப்ஸுக்கு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க. அப்புறம் நேற்று போட்ட மாசான அறுவடைக்கு 2 கமெண்ட்டு கேட்டிருக்கீங்க. 2 கமெண்ட்டு வந்திருக்குதுங்க. அந்த கமெண்ட்டுக்கும் இந்த வீடியோவில் பதில் சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். செடி பாருங்கள், எவ்வளோ பெரிய இலை, எவ்வளோ ஹெல்த்தாக இருக்குது பாருங்கள் செடி. பரவாயில்லைங்க. இந்த முறை தக்காளி பரவாயில்லைங்க. நல்லா இது வரைக்குமே நான் ஒரு 10 கிலோ தக்காளி அறுவடை பண்ணிட்டு போங்க. அந்த அளவுக்கு தக்காளியே நல்லா அறுவடை கொடுத்துருச்சிங்க இந்த முறை. அதாவது நம்ம தொடர்ந்து மண்ணில் அறுவடை எடுத்துகிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து நான் செடி நட்டுகிட்டே இருக்கிறேங்க. அதுக்கு கேப்பே கொடுக்கலைங்க நான். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேங்க. நான் கேப்பு கொடுக்கல, அதை உடனே நட்டு விட்டுறேங்க அப்படின்றத நான் உங்களுக்கு அடிக்கடிக்கு சொல்கிறதா இருக்குதுங்க. அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது தக்காளி பழம். மாசான அறுவடைக்கு கமெண்ட் கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லாருமே நல்ல கமெண்ட்டு கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி தொடர்ந்து என் வீடியோவை வாட்ச் பண்ணி கமெண்ட்டு கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு விதை கொடுப்போங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. ஒரு வீடியோ இல்லாத நீங்கள் பார்க்கணுன்றதுனால தான் அந்த வார்த்தையை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க. அதனால் நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நான் சொல்லும் போது உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் அட்ரஸ் கொடுக்க முடியுன்றதுனால தான் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் விதை கிடைக்காத போய்டுன்றதுனால தான் உங்கள்கிட்ட நான் எல்லா வீடியோவிலுமே சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க. எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன்னா, எல்லா வீடியோவிலுமே எனக்கு விதை கிடைக்குமான்னு கேள்வி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குதுங்க. அதனால தான் உங்களுக்கு எல்லா வீடியோவிலும் சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க. தொடர்ந்து என் சேனலோட நீங்கள் கூடயே வரணும் தாங்க ஆசை. இந்த உறவுகள் எனக்கு தொடர்ந்து கிடைக்கணும், உறவுகள் தொடர்ந்து கூடயே வரணுன்றது தான் என்னுடைய ஆசைங்க. என்னை சந்தோஷப்படுத்துகிற உங்களுக்கு கண்டிப்பாக விதைகள்லாம் ஜூன் மாதம் நான் கொடுப்பேங்க. நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். விதைகள் கேட்குறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்குறேங்க. ஜூன் மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக விதை பகிர்வுன்னு வீடியோவே நான் போடுவேங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடுத்த மாதமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்றேங்க. அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? நீங்கள் இதை நினச்சி ஒருத்தரும் கமெண்ட் கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குதுங்க. விதை கிடைக்குமான்னும் போது எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குதுங்க. அதனால் கண்டிப்பாக விதை கொடுப்பேங்க. நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாங்க. நீங்கள் கமெண்ட்டு மட்டும் ஒவ்வொரு வீடியோவுக்கும் தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. அறுவடையை பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு சின்ன அறுவடை தாங்க. தக்காளியும் கத்திரிக்காயும் தாங்க. லிக்விட் தண்ணி எப்படி ஊற்றுறேன் அப்படின்றத அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் நான். இந்த லிக்விட் தண்ணியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நான் ஊற்றிருக்கேன் அப்படின்னா, அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, மாவு நம்ம காலியான தண்ணி, அதுக்கப்புறம் புளிச்ச மாவு, அதுக்கப்புறம் மீன் கழுவுற தண்ணி, மட்டன் கழுவுற தண்ணி, சிக்கன் கழுவுற தண்ணி, அப்புறம் தக்காளிங்க, நம்மளுக்கு அழகுன தக்காளிங்க, நம்ம ஜூஸ் போடுற பழங்க, அப்புறம் வாழைப்பழம் நம்ம சாப்பிட்டு போடுற வாழைப்பழத்தோலுங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளேயே நான் போட்டுருவோங்க. ஏன்னா அதில் இருக்கிற சத்து அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிடுங்க. மற்ற இதெல்லாம் வேறு எதுவும் நான் போடுறதில்லைங்க. அப்புறம் புளிச்ச மோர், தயிருங்க, அந்த மாதிரி எது வேஸ்ட்டாக இருந்தாலும் அதை நான் இதில் ஊற்றிடுவேங்க. ஊற்றிட்டு ஒரு 15 நாளுக்கு மேலே தாங்க நம்ம யூஸே பண்ணணும். அது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இது ஒரே ஒரு பாயிண்ட்டு தாங்க.
15 நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த தண்ணியை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணுங்க. 15 நாளைக்கு உள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த செடி வாட்டம் கொடுத்துருங்க. அப்புறம் அந்த பவரை அந்த செடிக்கு வந்து ஏற்றுக்க முடியாத வாட்டம் கொடுத்து அது வேரறுகள் பிரச்சனை வந்து அது செடி இறந்துருதுங்க. அதனால் உங்களுக்கு அடிக்கடிக்கு நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, என்ன தான் வெயில் காலமாக இருந்தாலும் 15 நாளைக்கு அப்புறம் கலந்து ஊற்றுங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா நான் வந்து 10 லிட்ரு பாத்திரத்துக்கு 2 லிட்ரு லிக்விட் தண்ணி தாங்க கலக்கிறேன். அதை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் அந்த வீடியோவில். நான் ஒவ்வொரு பேக்குக்கும் ஒவ்வொரு லிட்ரு அளவுக்கு நான் ஊற்றுறேங்க. மிச்சம் நான் ஊற்றுறதில்லைங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 டைம் ஊற்றுவோங்க. ஏன்னா இப்போ வெயில் அதிகமாக மண்ணில் ஈரப்பாசம் இருக்காதுங்க. அதனால் இப்போ வந்து வாரத்துக்கு 2 டைம் ஊற்ற ஆரம்பிச்சிருக்கிறேங்க. இந்த தண்ணி ஊற்றும் போது மட்டும் நீங்கள் என்ன ஒன்று கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு நாள் வந்து காலையில் நேரம் நீங்கள் தண்ணி விட்டுட்டிங்கன்னா திருப்பி சாயந்தரம் விடாதீங்க. அடுத்த நாள் காலையில் இந்த லிக்விட் தண்ணி ஊற்றுங்க போதும். ஏன்னா அந்த 2 நேரம் ஒவ்வொருத்தர் இப்போ இந்த வெயில் நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நேரம் தண்ணி விட்டால் தான் செடி கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. அதனால் லிக்விட் தண்ணி ஊற்றுற அன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நேரம் விட்டுட்டு ஒரு நேரம் காய வச்சு நீங்கள் மறாத நாள் தண்ணி விடுங்க. அப்படி ஊற்றும் போது உங்களுக்கு சட்டுன்னு அந்த செடி வந்து அந்த தண்ணியில் இருக்கிற சத்தை வந்து சட்டுன்னு செடிக்கு இழுக்குங்க. அதுவே நம்ம ஈரம் பண்ணி விட்டுட்டு இருந்தோம்னா மறுபடியும் நம்ம லிக்விட் தண்ணி ஊற்றும் போது தண்ணி பூரா வேஸ்ட்டாக கீழே வந்துடுங்க. அதனால் மண்ணை காய வச்சு நீங்கள் ஊற்றும் போது அது செடிக்கு டைரெக்டாக போய் ஏறிக்குதுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றும் போது ஒரு வேளை ஊற்றிட்டு ஒரு வேளை காய வச்சுட்டு மறாத நாள் ஊற்றுங்க. அப்படி ஊற்றும் போது உங்களுக்கு பலன் நல்லாவே கிடைக்குங்க. இப்போ இன்றைக்கி காலையில் ஊற்றுறீங்க அப்படின்னா சாயந்தரம் ஒரு தடவை லைட்டாக தண்ணி கொடுங்க போதும். இதுக்கு மேலே வந்து நம்ம செடிங்களுக்கு 2 வேளை ஒவ்வொரு அரை ஜக்காவது நம்ம ஒரு பேக்கு வந்து 2 வேளை ஊற்றணுங்க. அப்படி இருந்தால் தான் செடியை இதுக்கு மேலே வந்து நம்மளால் நல்லா கொண்டு வர முடியும் போல இருக்குது. இப்போ நானுமே இப்போ பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் கொடுக்குறேங்க, திருப்பி சாயந்தரமும் கொஞ்சம் கொடுக்குறேங்க. இப்போ 2 வேளை தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டுங்க. அந்த மாதிரி நம்ம கொடுத்தா தான் செடி வந்து காயோ பூவோ பிஞ்சோ உதிர பிரச்சனை இருக்காதுங்க. ஈரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த உதிர்வு பிரச்சனை வராதுங்க, காயாக மாறிடுங்க. நம்ம ஒரு வேளை காய வச்சு ஒரு வேளை நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த பூ வந்து உதிர்ந்துருதுங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி கொடுக்க வேண்டாங்க. இதுக்கு மேலே வந்து 2 நேரம் தண்ணி கொடுங்க. 2வது வந்து இந்த லிக்விட் தண்ணி ஊற்றும் போது மட்டும் நீங்கள் ஒரு நேரம் காய வச்சு ஊற்றுங்க. இதுதான் என்னுடைய டிப்ஸுங்க. அப்புறம் கமெண்ட்டு 2 சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சிஸ்டர் என்ன கமெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா, குத்தவரை எனக்கு வந்து கொடியவரை மாதிரி போகுதுங்க, குத்தவரை விதை கேட்டாலும் எனக்கு கொடியவரை மாதிரி தான் வளருதுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க சிஸ்டர். அது வந்து குத்தவரையுமே கொடியவரை மாதிரி கொடி வருதுங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா, அந்த கொடி வரும்போது அதை நம்ம கிள்ளி விட்டுடணுங்க. கிள்ளி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கம்லாம் தளைஞ்சி உங்களுக்கு பூ எடுத்துருங்க. நீங்கள் வந்து அந்த கொடியை வளர விடாதீங்க. அந்த கொடி வளர விட்டிங்கன்னா உங்களுக்கு பூ எடுக்காதுங்க. அது குத்தவரை செடியே உங்களுக்கு விதை தாங்க அது. ஆனால் அது குத்தவரையிலையுமே கொடி வருதுங்க. அதை வந்து நம்ம வந்து கிள்ளி விட்டுடணுங்க. கிள்ளி விடும் போது உங்களுக்கு பக்கமெல்லாம் தளைஞ்சி உங்களுக்கு பூ நிறைய எடுத்து உங்களுக்கு குத்தவரையில் காய வைக்கிற மாதிரி உங்களுக்கு காய வச்சுருங்க. நான் அப்படி தான் இப்போ இந்த 4 செடியுமே எனதும் கொடி வந்துச்சுங்க. நான் கட் பண்ணி விட்டு தாங்க நான் வந்து இப்போ இந்த பூ பிஞ்சுலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது எடுக்குதுங்க. அதனால் வந்து அதுக்கெலாம் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாங்க. கொடியை மட்டும் கட் பண்ணி விட்ருங்க. 2 கமெண்ட்டுமே இந்த அவரை பற்றி தாங்க வந்துட்டு இருந்துச்சு. 2 பேருக்குமே இந்த கொடியை கிள்ளி விட்ருங்க. உங்களுக்கு சரியாக அந்த குத்து அவரையாக உங்களுக்கு வச்சிடும் காய். அப்படி தான் நானுமே என் செடியை வந்து பராமரித்து கொண்டு வரேங்க. அந்த டிப்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை வருதுங்க, பாருங்கள். பாய்.